சிறுவயதிலிருந்தே தெய்வ பயத்தை என் பெற்றோர்கள் எனக்கு தந்தார்கள். ஆகவே இதை செய்யக்கூடாது என்று யாரேனும் ஒரு முறை எச்சரித்தால் போதும், பின்பு அதை செய்ய மாட்டேன். ஒரு நாள் சில நண்பர்களை காண நாங்கள் சென்றபோது என் உடைகளில் மிக அழகானது எனக்கு அணிவிக்க வேண்டும், ஆனால் கைகளை மறைக்க வேண்டும் என்று என் அம்மா பணிப்பெண்ணிடம் சொன்னார்கள். நான் எதுவும் சொல்லவில்லை, அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை. 4 வயதில் எனக்கு இது கவலை தரவில்லை. என் கைகளை மறைக்காமல் இருந்தால் நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன் என்று எனக்குள்ளே நினைத்து கொண்டேன். ஆனால் ஆன்மாவை பற்றி கவலைப்படும் பெற்றோர்களால் நான் வளர்க்கப்பட்டேன். உலகப் போக்கிலான பெற்றோர்களாக இருந்திருந்தால் நான் சிறுவயதிலேயே கெட்டு அழிந்திருப்பேன். என் தாய் அதை அனுமதிக்கவில்லை. இப்படி உடை அணியக்கூடாது என்று என் தாய் எச்சரித்தார்கள். என்னிடம் வேறொரு குறையும் இருந்தது. சின்ன ராணி என்றுதான் என்னை வீட்டில் அழைப்பார்கள். ஆகவே தன்னன்பு என்னிடம் அதிகம் இருந்தது. செல்லம் அதிகம் என்பதால் தாழ்மை என்னிடத்தில் அகன்று விடுமோ என்று என் தாய் பயந்தார்கள். ஆகவே ஓர் பயிற்சி தந்தார்கள். தெரேசா, நீ முழுவதும் பணிந்து தரையை முத்தம் செய்தால் உனக்கு ஒரு பணம் தருவேன். அக்காலத்தில் ஒரு பணம் என்றால் எனக்கு ஒரு பெரிய செல்வம்தான். நான் சிறுமியாயிருந்ததால் என் உதடுகளுக்கும் தரைக்கும் இடையே சிறு தொலைவு மட்டுமே இருந்தது. என்னால் தொட முடியவில்லை. அம்மா, என்னால முடியல, எனக்கு பணம் வேண்டாம். ஆம், நம்மளால எல்லாமே செய்துவிட முடியாது. ஆண்டவரையே நம்ப வேண்டும். தெரசா, இத மனசுல வைத்துக்கொள். நம்மால் எல்லாம் செய்ய முடியும் என்ற எண்ணம் தாழ்ச்சியை கவர்ந்துவிடும். கடவுளால் மட்டுமே அனைத்தும் சாத்தியமாகும். ஒரு முறை எங்கள் வீட்டு பணிப்பெண்ணிடம் நான் மரியாதை குறைவாக நடந்து கொண்டதை என் சகோதரி செலின் கண்டாள். அது எவ்வளவு தவறு என்று எனக்கு உணர செய்தாள். கடவுளுடைய பார்வையில் நாம் அனைவரும் ஒன்றுதான். ஆகவே யாரையும் மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது. அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும் என்று என் சகோதரி செலின் எனக்கு புரிய வைத்தாள். புனிதர்கள் என்றால் குறை இல்லாதவர்கள் என்று நினைத்து கடவுளுடைய இரக்கத்தையும் அன்பையும் சுருக்கி விடுகின்றோம். கடல் நீரில் சிறு மழை துளி விழும்பொழுது அந்த மழை துளி கடலில் கரைந்து விடுகின்றது. அதுபோலத்தான் ஆண்டவரின் நன்மைத்தனத்தில் நம்முடைய குறைகள் ஒன்றும் இல்லாமல் போகிறது.